சங்கரி கார் டோர் திறந்துருக்கு, கார் டோரை திறந்து வச்சுருக்காப்புலண்ணே. வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா மோட்டோ விலாகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் மோட்டோ விலாக் போட்டது, ட்ராவல் வீடியோ போட்டதை தவிர அதிகமாக போட்ட கண்டென்ட்னு பார்த்திங்கன்னா பைக் ரிலேட்டடாக அந்த சர்வீஸு, அப்புறம் வந்து அது போச்சு இது போச்சு அப்படி போட்ட கண்டென்ட்டு தான் அதிகம். ஸோ இப்போ என்ன வீடியோட சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எம்டி வச்சுருப்போம்ல, லாஸ்ட்டாக டாப் அண்ட் ஏற்றுனதாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ ரீசெண்டாக கம்பேரிசன் போடும்போது ஒரு எம்டி இருந்துச்சுல, அவனுக்கு தாங்க திண்டுக்கல். நம்ம எம்டி வீடியோ எடுத்து அடுத்த நாள் நினைக்கிறேன், அடுத்த நாள் சம்திங் திண்டுக்கல் போயிட்டு இருந்திருக்கான். வாடிப்பட்டி அடையில் அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ நல்ல வேலை மாப்பிள்ளை ஹெல்மெட் போட்டிருந்தனால அவனுக்கு பெருசாக, ஆக்சுவலி பெரிய ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு 60-50 போய் கீழே விழுந்திருக்கான். அவன் ஹெட்டு போய் டிவைடரில் போய் பக்கத்தில் போயிட்டு ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ ஹெல்மெட் போட்டிருந்தனால அவன் தப்பிச்சிட்டாங்க. அதான் நான் எல்லோரையும் சொல்கிறேன், ஹெல்மெட் போடாமல் வெளியே போகாதீங்க. நான் அவனை காட்டுறேன். அவனுக்கு வந்து நல்ல வேலை பெரிய அடிலாம் ஒன்றும் கிடையாது. கை சிரைச்சிருக்கு, கையில் இந்த சைட் ஃபேன் சிரைச்சிருச்சு, அப்புறம் வந்து கால் அடி. நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பைக் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சா, அதனால் அன்றைக்கி அதை ரெடி பண்ண கொடுத்துருந்தோம். சரி ஓகே, அதை எடுத்து அப்படியே ஒரு வீடியோவாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நானும் வ்ளாக் எடுக்க போயிட்டுருக்கோங்க. ஸோ இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இதுக்கு தான் போகிறோங்க, பைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம லெஃப்ட் சைடு க்ரிப்பு வந்து அவனில் ரொம்ப டைட்டாக இருக்கும். அவங்க இந்த கழட்ட முடியல, நீ புது க்ரிப் வாங்கிட்டு வா, கழட்டினா கட் பண்ணி தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரிண்ணே நான் வாங்கிட்டு வரேன்ட்டு இப்படி கிளம்பிட்டோம். இப்படி டேரெக்டாக போய் ஒர்க் ஷாப் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு போயிட்டு க்ரிப்பு, அப்புறம் வந்து பிரேக் லிவர் வாங்கணும், சம்திங் இன்னொன்று ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ அது வாங்கிட்டு தான். ஆனால் உண்மையிலேங்க இந்த லேடிஸ் வந்து ஓட்டுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் உங்களுக்கு பின்னாடியும் ஒரு உயிரினங்கள்லாம் வந்துட்டுருக்குங்க, சரிங்களா? எப்படி சொல்லன்னு தெரில. இந்த கேர்ள்ஸ் வந்து அவங்கனால தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. என்ன பண்ணாங்க, முன்னாடி போய்கிட்டு இருந்தவங்க ஏன் பிரேக் அடித்தாங்க, எதுக்கு பிரேக் அடித்தாங்கலாம் தெரில, சடனாக பிரேக் அடிச்சிருக்காங்க. அந்த அவங்களுக்கு பின்னாடி அந்த காருக்காரன், ஸோ அவங்க பிரேக் பைபாஸு, அவங்க சடனாக எதுக்கு பிரேக் அடிச்சிருக்காங்கன்னு தெரில. பிரேக் அடித்தோட்டியும் பின்னாடி அந்த காருக்காரனும் பிரேக் அடிக்க, பின்னாடி நம்ம மாப்பிள்ளை வந்திருக்கான். மாப்பிள்ளை பிரேக் அடிச்சிருக்கான். பதட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ரண்ட் பிரேக் நறுக்குன்னு அடிச்சோன்னு ஏபிஎஸ் தலை அப்படியே கடன்னு அடிச்சுட்டு போய் அப்படியே இப்படி ஸ்கிப் பண்ணிட்டான். பதட்டத்தில் வந்து வண்டியில் சாய்ச்சோன்னே அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. நல்ல வேலை, ரெண்டு வண்டிக்கு பெரிய அளவில் எந்த அடியும் கிடையாது, மாப்பிள்ளைக்கு பெரிய அளவில் எந்த அடியும் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணனால இப்போ வந்து மொத்தமாக அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், அப்புறம் பைக்கோட செலவாக இருக்கட்டும், 2 ரூபா பக்கம் வந்துருச்சுல்ல. ஒரு சின்ன பிரேக்குனால எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். நல்ல வேலை அவங்க பின்னாடி வந்தவங்களாம் சொன்னாங்களாம், தம்பி நான் கூட நீ எந்திரிக்க மாட்டேன்னு நினச்சேயா அப்படின்னு. ஸோ நான் வந்து கடைக்கு வந்துட்டேன். ஸோ நான் வந்து ஜாமான் வாங்கிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, ஜாமான் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ லிவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 113 ரூபா, க்ரிப்பு வந்து 40 ரூபா தான். எப்படியும் டேரெக்டாக போய் அன்னை கடையில் கொடுத்துட்டு மாற்ற வேண்டியதான். ஃபோனை கொடுறா, இவர் தாங்க ஆக்சிடெண்ட் ஆனவர். அவங்க கீழே விழுந்ததில் ஃபோன் எந்த அளவுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிருக்குன்னு, கிட்டத்தட்ட அப்படியே பாதி இது அந்த சைடு ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் இது என்ன தேஞ்சிருச்சு. லெஃப்ட் சைடு வச்சுருந்தேன், ரைட் சைடு வச்சுருந்தியா? சரி, ரைட் சைடு இப்படி தான் விழுந்தா வரும் ஃபுல்லாக எவ்வளோ ஸ்க்ராட்சுன்னு. இதே இது நார்மல் ஃபோனாக இருந்தால் தெரிச்சிருக்கும், ஆண்ட்ராய்டெல்லாம் இருந்தால். தட் இஸ் ஐஃபோன். நாங்கள் ப்ரொமோட்லாம் பண்ணல. உண்மையிலே ஐஃபோன் நல்லாயிருக்குங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும், சேஃப்டி நல்லாயிருக்கும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் வந்து வீடியோவுக்கு சூப்பரான ஒரு ஃபோன் வந்து ஐஃபோன். மோஸ்ட்லி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் ஐஃபோனே சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வீடியோக்காக சூப்பராக இருக்கும். எனக்கு இப்போ தாங்க நானே பார்க்குறேன், என்னடா எந்தளவு தேஞ்சிருக்கு அப்படின்னா, அப்போ தான் சொன்னேன் அந்த மாதிரி கீழே விழுந்தேன்லடா, அப்போ தேஞ்சது தான் இது அப்படின்னு. நீ டேரெக்டாக அன்னை கடைக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணுங்க. அவன் போயிட்டு காட்டுறேன். ஹேண்டில் பார்லாம் நல்ல பெண்டு, ஒரு சைடு ஃபுல்லாக ஏறிடுச்சு, அப்புறம் லிவர் கட் ஆயிடுச்சு. லிவர் எவ்வளோ தேஞ்சிருக்குன்னு நாங்கள் போய் காட்டுறேன் பாருங்க. பெட்ரோல் போடுறதுன்னு தெரியல, கரையிறதுன்னு தெரிய மாட்டேங்குதுடா.
போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. காத்தா போதா, அதை விட மோசமாக போயிடா. இந்த வாட்டியாவது பார்த்து வச்சுக்கணும்டா எவ்வளோக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னு. மைலேஜ் எல்லாம் தருது. மைலேஜ் ஆனால் நல்லா கொடுக்குதுடா. பைபாஸ்லலாம் 40 கொடுக்குதுடா, 40 39 கொடுக்குது. நம்ம இப்போ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளமில் தாங்க நமக்கு இருக்கும். கொஞ்சம் சிக்கடியாக அது என்ன சொல்லுவாங்களே, கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டவுனில் தான் இருக்கனால என்னால் வீட்லேயும் காசு கட்ட முடியல. ஸோ நம்மக்கிட்ட கிடைக்கிற காசு அப்படியே சேர்த்து வச்சு அப்படி தான் பெட்ரோல் அடிச்சிட்ருக்கேன். அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. எல்லாம் சரியாகும். சார் எனக்கு அந்த வண்டி தாங்க கஷ்டமாக இருந்துச்சு. நான் போய் அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆன அன்றைக்கி போய் பார்த்தேன், சொல்லவே இல்லை என்கிட்ட. எனக்கு நைட்டுன்னு நினைக்கிறேன், நைட்டு கால் பண்ணுறான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே நேராக அங்கே கடையிலேருந்து வீட்டுக்கு போய் பார்த்தேன். பைக்கு வந்து அது எனக்கு நல்ல வேலை 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலைன்றதான் எனக்கு அங்கே இது. ஏன்னா செம பெண்டு வந்து லிவர் வந்து இந்த லிவர் பாதி தேஞ்சிருச்சுங்க. நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன் எவ்வளோ தூரம் தேஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வந்துடுங்க. நமக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போய் நமக்கு தலை தான் அடிச்சிச்சு, ஆனால் நமக்கு பெருசாக எந்த ஒரு அடியும் இல்லை. கையாலோட போச்சு, ஹெட்டு தப்பிச்சிச்சு, ஹெல்மெட் போட்டிருந்தோம். இவனுக்கும் அதே தான் சொன்னாங்க, ஹெல்மெட் இல்லைன்னா மண்டெல்லாம் செதறி இருக்குண்டா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி டிவைடரில் கிட்ட போய் தலை அடிச்சிச்சுண்டா. அதனால் பார்த்து சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. கார் டோர் திறந்துருக்கு, கார் டோரை திறந்து வச்சுருக்காப்புலனே. கார் ஓடும்போதெல்லாம் பார்த்துக்கோங்க, டோர் திறந்துருக்கா எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் திடீர்னு நீங்கள் போய்கிட்டு இருக்கப்போ திறந்துச்சுன்னா அப்புறம் இந்த படம் அந்த சந்தானமும் கார்த்தி இவங்க ஒருத்தர் நடிச்சிருப்பாங்களோ ஒரு படத்தில், டாடா ஐஸ் கூட வாங்கிட்டு வந்து புதுசாக அப்புறம் காரு கதை கண்ணாடி பறக்க முடியல, அந்த மாதிரி அப்புறம் பறந்துடும் யாராவது பின்னாடி முடிச்சாங்கன்னா. அப்படியே இடிச்சிட்டான் போலையே. இல்லை ரோடு திரும்புது போலங்க. வெயில் தாங்க அடிச்சு பெரின்னு பிரிச்சுக்கிட்டு இருக்கு, முடியலை. அப்படியே கால்லாம் எரியுதுங்க. என்னடா அவன் பாட்டுக்கு திரும்பிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். சாலா அண்ணன் கடைக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இதோ நிற்கிது பாருங்க நம்ம அண்ணன் கடை. போய் வண்டி என்ன நிலமையில் இருக்குது ஏதுன்றதை பார்த்துட்டு நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. இல்லை அவ்வளோதான். என்னப்பா சரி, இதாங்க மாப்பிள்ளை வண்டியை. ஆக்சிடெண்ட் ஆனது வந்து ரைட் சைடு தான் ஃபுல்லாக அடி. இதோ சொன்னா டேங்க்கு போச்சு. அதுக்கப்புறம் இந்த லிவர் வந்து இந்த லிவரை காட்டுறது பாதி லிவர் தேஞ்சிருச்சுங்க. அப்புறம் பெருசாக இல்லை இங்கே. அப்புறம் வந்து இதோ இந்த இடம் தேஞ்சிருச்சு. இப்போ கையில் நல்லா அடி. நான் உங்களுக்கு லிவரை காட்டுறேன் பாருங்க. இதோ இருக்கு பாருங்க லிவரு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு பாருங்க. அடி சரியாக தேஞ்சிருச்சு. அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக தேஞ்சு காலி ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம வாங்கிட்டு வந்தது வந்து அவர் வாங்கிட்டு வந்தது வந்து ரைட் சைடு ரிவருக்கு பதிலாக லெஃப்ட் சைடு ரிவர் வாங்கிட்டு வந்தார். அதனால் இப்போ நான் ரைட் சைடு ரிவர் வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து மாற்றும் போது ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொன்னாலும் கட் பண்ணிவிட்டு இப்போ புதுசு போட போகிறாங்க. ஸோ விஷயம் தான். அதுக்கப்புறம் இந்த தேஞ்சிருக்கு பாருங்க. இது ஃபுல்லாமே ஸ்க்ராட்சுங்க. ஸோ நான் என்ன பார்த்துட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னாச்சுன்னா இந்த லிவருக்கு தான் இப்போ ஆக்சிடெண்ட் ஆன லிவரு சரிங்களா. நம்ம வாங்கிட்டு வந்த லிவர் வந்து எஃபிசெட் லிவரை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி எப்படி கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு கம்ப்ரஸர் இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இந்த அப்படி சவுண்டு கேட்க பாருங்க. ஸோ இந்த சவுண்டு வந்து அதில் தான் கேட்கும். ஆனால் நான் எஃபிசெட்டில் அது கிடையாது. ஓகேவா, இருங்க நான் க்ரீஸு போட்டு வந்துடுறேன். அதனால் இப்போ வந்து நம்ம பழைய லிவர் போட்டிருக்கோம். நீ புது லிவர் போய் நம்ம போய் புதுசாக வாங்கி தான் போடணும். சங்கடி போடலடா, போட்டுருச்சுடா என்னையே.
நீ ஒரு ஏற்றியா கைஸ் க்ரீஸ் போடாமல் வந்துட்டேன் தெரியாமல் டக்குன்னு எனக்கு ஒரு அடி விழுந்துருச்சு ஓனர்னு. ஏன்னா நான் வந்து அப்பப்போ தான் ஊழ வேலை பார்த்துட்ருப்பேன். அப்புறம் பசங்க இந்த நம்ம பசங்கள்லாம் வருவானுங்க. ஆக்சுவலி இது வந்து அவருக்கு இது வந்து எங்கள் கடை, எப்படி சொல்கிறது, அவங்க கடை நம்ம அவங்க கடை அப்படிலாம் கிடையாது. நான் பாட்டுக்கு வருவேன், இந்த அப்படி எடுப்பேன், நல்லா 2 தடவை தடவுவேன், வண்டியை போடுவேன், மாட்டுவேன், கழட்டுவேன், அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். எதுவும் சொல்லவும் சொல்லாது, ஏன்னா நம்ம அண்ணன். ஸோ இந்த லிவர் மாட்டுறதுக்கு இப்படி தான் மாட்டணும். நீங்கள் வந்து என்னை மாதிரி இப்போ நார்மலாக மாட்டும்போது மாட்டினீங்கன்னா அவ்வளோதாங்க முடிஞ்சு, மாட்டியாச்சு. போட்டேன் மணி போட்டேன். இப்படிலாம் சின்ன சின்ன அதுதாங்க அடி. எடுத்துருவா, டீ எடுத்துருவா. வச்சு முடிச்சாச்சு. இது வந்து 10 டீயை போட்டு டைட்டு வச்சோம்னா வேலை முடிஞ்சுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லா சைடும் முடிஞ்சா. லிவர் மட்டும் நம்ம நாளைக்கு வந்து கண்டிப்பாக மாற்றிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. அன்னை கல்லேருந்து வண்டி ரெடி பண்ணியாச்சு. ஸோ கிளம்புவேன்னு பார்க்குறேன், கிளம்ப மாட்டுறாங்க. அப்போ உட்காந்து ஃபாக் லைட் எவ்வளோ நேரம் நோண்டிக்கிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதாங்க. வண்டி வந்து இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நமக்கு லிவர் மட்டும்தான் மாற்றணும். ஸோ லிவர் வந்துமே எபிசெட் லிவராக மாற்றணுன்றதுக்காக வாங்கிட்டு வந்தோன்றதுக்காக நாளைக்கு போய் அண்ணே நான் வாங்கிட்டு வந்து அதை மாற்றி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைக் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அது எப்போயுமே அப்படிதாங்க. அந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பைக்கை நம்ம ஓட்டும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், என்னடா நம்ம பைக்குன்ற அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம பைக்கு தாங்க, நம்ம மாப்பிள்ளை பைக்காக இருந்தால் என்ன, நம்ம பைக்காக இருந்தால் என்ன, ரெண்டுமே நம்ம பைக்கு தான். ஸோ எனக்கு இப்போ அப்போ ஓட்டிட்டு போட்டு லைட்டாக சேஞ்சஸ் தெரியுது. பட்டு பார்ப்போம் என்னென்னு. எப்படின்னா அந்த நம்ம அப்போ ஓட்டிகிட்டு வந்து அந்த ஒரு இதிலே கூச்சத்துலேயே இருப்போம்ல. ஸோ அது வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் ஓட்ட நாளாக சரியாயிடும். ஸோ அவ்வளோங்க. நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. அது மாதிரி தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து சேஃபாக இருங்க. எப்படி சொல்கிறது, அவன் அதை தான் சொல்கிறான், ஹெல்மெட் போடாமல் போயிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ஜுரியாக இருக்கும் ஹெட்டில் அப்படின்லாம் சொன்னான். அதனால் பார்த்து தயவு செஞ்சு ஹெல்மெட் போடாமல் வெளியே போங்க. ஏமோ சின்ன பசங்க வண்டி ஓட்டுறத குறைங்க தயவு செஞ்சு. நான் நிறையா பேரை பார்க்குறேன், ஒரு 17 வயசு 16 வயசு அந்த பசங்களாம் வண்டி ஓட்டும்போது பயம்தான் இருக்கணுமே தவிர, எப்படி சொல்கிறது, பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தான் பையன் இந்த வயசுலேயே பைக் ஓட்டுறான்னு ஒரு இது இருந்தாலும் அது வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவனுங்க இந்த வயசில் தான் நம்ம அடுத்தவங்க ஒன்று பண்ணாங்கன்னா அதுக்கு அப்படியே அவனுங்களும் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ நான் சப்போஸ் ரோட்டில் ஒருத்தவங்க போகிறாங்க, இப்படி திருவுறாங்க அப்படின்ற ரியாவோட சவுண்டை பாருங்க. திருவுறான்ற பட்சத்தில் இவனும் திருவிட்டானா அவங்க கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிடும். இவனுக்கு விவரம் இருக்காது, சின்ன பையன் வேறு, என்ன பண்ணணும்னு தெரியாமல் என் பாட்டுக்கு போய் ஏதாவது விட்டுட்டோன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆயிரும். அதனால் தயவு செஞ்சு பார்த்து சின்ன வயசில் இருக்கும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழகிக்கிறீங்களா, அவங்க ஆசை இருக்குது ஓட்டணும்னா சும்மா வீட்டு சைடு பக்கத்தில் கடைக்கு போகிறது அப்படி வச்சுக்கோங்க. அவுட் சைடு வெளியே வர வேண்டாம். லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வண்டி வாங்குங்க, பிடிச்ச மாதிரி ஓட்டுங்க, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓட்டுங்க, உங்கள் சேஃப்டியை பார்த்துட்டு ஓட்டுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.